நடிகர் அஜித்குமார் அவர்கள் கடந்த 1.5 வருடங்களாகவே வெளிநாடுகள்ல தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதன் பின்னர் ஒரு சில மாதங்கள் கழித்து அடுத்தடுத்த படத்துடைய அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாகியுமே அந்த படங்களுடைய அப்டேட்டுகள் வெளியாகல. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டுல ஏகே அவர்கள் பல கார் பந்தயங்களிலுமே கலந்து கொள்ள இருக்காரு. இதற்கிடையில அவர் எப்படி அடுத்தடுத்த படங்கள்ல நடிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. ஆனாலுமே சமீபத்துல ஏகே அவர்கள் கலந்து கொண்ட 24H அப்படின்ற கார் பந்தயத்துல 2வது இடம் பிடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்திருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சமீபத்துல நடிகர் ஏகே அவர்கள் சென்னை திரும்பியிருக்காரு. அவர் சென்னை திரும்பியதற்கு மிக முக்கிய காரணம் தமிழக சட்டமன்ற தேர்தல் தான். அவருடைய வாக்கு செலுத்துவதற்காக ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக ஏகே அவர்கள் சென்னை வந்துள்ளார் அப்படின்ற தகவல் வைரலாச்சு. இன்று காலை பாத்தீங்கன்னா நடிகர் ஏகே அவர்கள் முதல் ஆளாக அவருடைய வாக்க செலுத்திருக்காரு. சென்னையில உள்ள வாக்குச்சாவடியில அவருடைய வாக்கு செலுத்திருக்காரு. வழக்கம் போல அந்த வாக்குச்சாவடியில ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே சூழ்ந்திருக்காங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.